ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஃபோன் இல்லைங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. என் ஃபோனு சின்ன பையன் எடுத்துகிட்டு எங்கள் அக்கா ஊருக்கு போயிட்டானுங்க. அவனி வந்துடுவான், இன்றைக்கி வந்துடுவானுங்க. வந்துட்டானே என் ஃபோன் என் கைக்கு வந்துடு. பையன் ஃபோன் தான் கொடுத்துட்டு போனானுங்க. அவன் ஃபோன் சரியாக சார்ஜ் ஏறலன்னு அது சவுண்டே வராதுங்க. அப்புறம் இப்போ தான் இவங்க அப்பா வந்தாங்க. சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போடுறேங்க. அப்புறம் என்ன ஏசி பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. யாராவது வாங்கி கொடுக்கலாமல்லங்க சொல்லுங்கள். அவங்க அம்மா கண் ஆப்ரேஷனுக்கு போட்ட காசு அது அவ்வளோதான் போயிடுச்சு. அப்புறம் சித்திரை திருவிழாக்கு எல்லாம் காசு போட்டிருக்கிறீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி, அந்த காசும் போச்சு. அவ்வளோதான். அவனி சண்டை ஓடிக்கிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவனி சண்டை வந்துருச்சு அவள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இவங்கள நம்பி காசு இன்னிமே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க என்னங்க சொல்கிறது, அவங்க கொடைக்கானல் போகிறக்கு 10,000 போட்டுவிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அவ்வளோதான். எதுக்குங்க அவங்க ஜாலியாக ஊர் சுற்றுறக்கெல்லாம் காசு போட்டு விட்றீங்க? நிறையா சேனல் நான் பார்க்குறேன். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்குறாங்க. சாட்சி வீடியோவில் பார்த்தோம்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு காசு போட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி முடியாதவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் செய்வாங்க. இவங்களுக்கு எது காசு போட்டு வரீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் போடுற வரையிலும் போட்டு ஏசியுமே யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லதுன்னு தான் சும்மா இதை பற்றியே பேசிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், அந்த அம்மா அன்றைக்கி இவங்க வீட்டுக்கு போனப்போ வீடியோ போட்டப்போ பார்த்தீங்களே எப்படி படுத்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குதுன்னு. நம்மளாம் இப்படி பேசினா விடுவாங்களா கேட்குறேன். எப்படி உட்காந்துக்கிட்டு இது கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குது லவ்வர் கூட. என்னங்கத்தைங்க சொல்கிறது, இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் என்னங்க சொல்கிறது? ஒரு புருஷனும் பொண்டாட்டியுமே ஒரு வீட்டில் இப்படியெல்லாம் இருப்பாங்களாங்கிறது இவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் எங்கேயுமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பொறுத்துக்கிட்டு இருங்க ஒரு நிமிஷம். என்னமோ எங்கள் அப்பா உள்ளங்க முன்னாடியே படுத்துருக்குறாங்களா, ஃபோனே இப்போ ரகலை பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு தரேன்னு. வீடியோ எடுக்கிறதுக்கே ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்து பேசிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் கூட விட மாட்டேங்கிறாங்க. பேச்சும் வர மாட்டேங்குது. இருங்க, இங்கே வந்து உட்காந்துட்டேங்க. இதுலேயே என்னென்னமோ வருதுங்க அமுத்தினோம்னா. இவங்க அப்பா ஃபோனில் அதிகமாக எடுத்தது இல்லையெல்லாங்க வீடியோ. இது அந்த ஃபோன் மாதிரியே வரலைங்க. அப்புறம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேங்க. அங்கே உட்காந்தா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பாடு ஓட்டு கொடுன்னு. தயிர் ஊற்றி தான் சாப்பிட்றேங்கிறாங்க. அதெல்லாம் தேவைங்களா? நல்லா இருக்கிற உடம்பு போய் கெடுத்துக்கிட்டு இப்போ தயிர் ஊற்றி சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் எங்கேங்க கேட்குறாங்க. 7 நல்லபடியாக இருந்தால் நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கிற உடம்பு கெடுத்துக்கிறதே இவங்க தான். சாப்பிட முடிய மாட்டேங்குது. இப்போது ஒரு வாரம் ஆகுங்க நீ நல்லா சாப்பிடணுன்னா. இங்கே எல்லாம் சொன்னால் கேட்குறாங்க. யாரும் சொன்னபடி கேட்குறது கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம சொன்னபடி கேட்குறது கிடையாது. நல்லா இருக்கணும்னு தான் நம்ம போராடுறோம். ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியுங்க? தைக்கிறது மேலே கொண்டு போய் பஸ்ஸில் வச்சு விடவே இல்லைங்களா? இன்னும் சம்பளம் வரல. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. எனக்கு கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. நான் இன்றைக்கி என்ன தெரியுங்களா ஒன்றா, இன்றைக்கி 10:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேங்க. நல்லா தூங்கிட்டேங்க. சரியான தூக்கம். இவங்க அப்பா நேரமாக எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் நான் தான் எழுப்பிடுற காலையில். பையனும் லேட்டாக தான் வந்தானுங்களா. எந்திரிச்சு பார்க்குறேன் மணி 10:30. அதுக்கு மேலே எந்திரிச்சு சோறாக்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி ஒன்றும் பண்ணலிங்க. ஆஸ்பத்திரி போய் மாத்திரையெல்லாம் சாப்பிட்ட முடியாது. பவராக இருக்க மாட்டிருக்குது. வெக்க வருதுங்க. அந்த வெயிலுக்கு மாத்திரை சாப்பிட்ட முடி வெக்கையாக வருது. அது வேற ஒரு பக்கம் வலிக்குது. அதனாலயே கம்முன்னு போய் படுத்துக்கிட்டேங்க. நான் எந்திரிச்சு ஒன்றும் வேலையும் செய்ய முடியல. இன்னும் வீடு கூட்டணுங்க, விளக்கழுவோணும். சரி செய்வோம். அங்கே உட்கார முடியலைங்க. கல் மேலே உட்காந்துருந்தேன். அதுதான் சொல்கிறேங்க. அந்த பாருங்க, நம்மளாம் இப்படி உப்புசத்தில் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டு வெயில் தாங்க முடியாமல் பூரா வெக்கையாக வருது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் உக்காந்துக்கிட்டு நோகாமல் போய் ஏசி வேணும், அது வேணும், இது வேணும் மக்கள்கிட்ட கேட்டு அவங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து அள்ளி இறைக்கிறாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க மனசார. நம்மளுக்கெல்லாம் வந்து உழைச்ச காசில் நம்ம ஒன்றும் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிறனால நம்மளால் முடிய மாட்டேங்குது. காலில் ஃபேனும் கூட ஓட மாட்டேங்குதுங்க.
அதுவுமே பாருங்க அப்புறம் பையன் ஏதோ குச்சி வச்சு சுற்றி விட்டுன்னு ஓடுது. ஆனாலும் அது ஒரு மாதிரி கிரிச்சுன்னு சவுண்டுங்க. அந்த சவுண்டை கேட்டாலே ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் நான். அதில் என்ன பிரச்சனையும் தெரியலைங்க. அதுவும் ஹைட்டாக இருக்குது. நம்மனால எல்லாம் அது என்னன்னு போய் கழட்டி பார்க்க முடியுது. அப்படியே கழட்டி பார்த்தாலும் அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு என்ன தெரிய போகுதுங்க. என்னமோ நடக்கட்டுங்க. எங்கள் சின்னவாள் வேறு ஊருக்கு போயிடுச்சு பொக்குன்னு கிடக்குதுங்க. அவனும் தானே ஏதோ வம்புழுத்திக்கிட்டே இருப்பேன். 2 நாளாக அவனும் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்துடுவான். ஓகேங்க. யாரும் காசு போட்டு ஏமாறாதீங்க. அவங்களே வீடு வாடகைக்கு பார்த்து போகிறேன்னு சொல்லி ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் காசு ஓடலையாட்டிருக்குது அட்வான்ஸுக்கு. அதனால் இப்போ ஏசிக்கு வந்து நிற்கிறாங்க. எப்படி தான் வந்து அன்றைக்கி சொல்லிச்சு பார்த்தீங்களா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் கருப்பி பார்த்து கேட்டுச்சு பார்த்தீங்களா, எனக்கு பார்த்தியா லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு புருஷங்கிற ஒரு உறவும் இருக்குது, எனக்கு 2மே இருக்குது தெரியுமா அப்படிங்குது வெக்கமே இல்லாமல். இந்த மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் தாங்க எல்லாமே அமையுது. பாவம் பார்த்து அதுக்கெல்லாம் கொண்டு போய் செய்கிறாங்க. பாவம்னு சொல்லி போய் செய்கிறாங்க. எப்படி தான் அவங்க உறவுகளெல்லாம் வந்து லவ் பண்ணுறவனையும் ஏற்றுக்கிட்டு புருஷங்கிட்ட எல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு தெரியல. உன்னை அவங்களாம் எந்த மாதிரியான பொம்பளைகளாக இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியலைங்க. நம்மளாம் வந்து அந்த பொம்பளைக்கு சப்போர்ட்டாக இருந்த புருஷன் வந்து சரியில்லைங்கிறதுக்காக. அப்படி இப்போ போக பார்க்கும்போது வந்து இதுதான் சரியில்லைன்னு தெரிஞ்சு நம்மளாம் ஒதுங்கிட்டோம். ஆனால் வந்து இன்னும் உக்காந்துக்கிட்டு என்னைத்தான் கொஞ்சோணுங்குது லைவில், என்னைத்தான் செல்லம் சொல்லணுங்குது. யாரையுமே கொஞ்சக்கூடாதான், இந்த பொம்பளை தான் கொஞ்சணுமாம்மா அப்படியெல்லாம் பேசுது. வெக்கமே இல்லை கொஞ்சம் கூட. சரிங்க, நான் எனக்கு என்னமோ இன்றைக்கி பேசுகிற மூடும் இல்லை. எல்லாம் அமைதியாக இருக்குதுங்களா. பையன் அந்த ரூமில் ஒருத்தருக்குறான், இவங்க அப்பா இந்த ரூமில் ஒருத்தருக்குது. எனக்கு பேச்சு வரமாட்டேங்குதுங்க. நாளைக்கு நல்லா கொஞ்சம் வச்சு கிழிப்புங்க. ஓகேங்களா. அவன் இந்த சத்யா பொண்ணுக்கு தான் கேட்குறேன், எதுக்கு தேவையில்லாமல் போய் எல்லாத்தையும் வம்பிழுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அமைதியாக அவன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக வேண்டியதானே. ஒருத்தவங்கள பேசினா அவங்க மன்னிச்சு விட்டாங்க, இப்போ இன்னொருத்தவங்கள பேசுகிறேன். அவங்கள எதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிற. பேசாமல் அவன் வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு வர ஒரு அமைதியான வாழ்க்கை அமைதியாக வாழ்கிறத பார்க்கலாம்ல. எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ரொம்ப தேடி போய் ஆப்புலேயே போய் உக்காந்தா நம்ம என்னங்க பண்ண முடியும். அவங்க வாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த பொண்ணு கம்முன்னு அவங்க வேலையை வேணுமோ ஜாலியாக வீடியோ பிடிச்சா அதோடு நிறுத்திக்க வேண்டியதானே. இவங்கள பேசுனா இந்த பொண்ணுக்கு ஏங்க கோவம் வருது சொல்லுங்கள். இவங்களத்தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதுக்கு நீ போய் குறுக்க ஊந்துக்கிட்டு இருக்கிற. பேசுகிற இவங்கெல்லாம் அமைதியாக தானே உட்காந்துருக்குறாங்க. அவங்க வந்து இவங்களத்தானே பேசிகிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு தேவையில்லாத போய் குறுக்க விழுந்து நீ உன் உடம்ப புண்ணாக்கிக்கிற. சொன்னால் எங்கெங்க கேட்க போகிறாங்க. இவங்கள பேசினா என்ன உனக்கு, கம்முன்னு அமைதியாக இருக்க வேண்டியதானே. இவங்க என்ன நல்லவங்களா. இவங்கள பேசுகிறாங்க நீ போய் சப்போர்ட் பண்ணுற. உன்னையவே அவ்வளோ வேச்சு அந்த கருப்பி பேசியிருக்கிறா. அவளுக்கு எதுக்கு சப்போர்ட்டு கூஜா தூக்கிட்டு போகிறா. சொன்னால் கேட்காதுங்க. அமைதியான வாழ்க்கையை செவனையாக நிம்மதியாக 2 பணம் வந்துதான் அதை வச்சு வாழ்க்கையில் நம்ம வாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டுருக்கோணும். அதை விட்டு போட்டு தேவையில்லாத பிரச்சனை. நம்மெல்லாம் போகிறோம்ல ஏதாவது பிரச்சனைக்கு. இவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அதை கேட்குறோம், அதோடு நிறுத்திக்குவோங்க. அதுக்கு மேலே இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க இந்த பொண்ணு பண்ணுறது எனக்கே. ஓகேங்க, பாய்ங்க. நாளைக்கு வீடியோ நல்லா போடுறேங்க.